உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம் ஆகியவை அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான அதிகாரம் படைத்த அமைப்புகள். பெரும்பான்மை என்கிற பெயரால் அரசமைப்பு சட்டத்திற்கே குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்தை ஆளும் கட்சியினர் பயன்படுத்துகிற போது ஜனநாயகத்தை பாதுகாப்பதும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதும் உச்ச நீதிமன்றத்தின் பொறுப்பாக உள்ளது. ஆகவே இதனை ஏற்றுக்கொள்வது, உள்வாங்கிக் கொள்வதுதான் அரசமைப்பு சட்டத்திற்கு நாம் செலுத்துகிற உண்மையான மரியாதையாக இருக்க முடியும். குடியரசுத் தலைவர் உட்பட அனைவருமே அரசமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். ஆகவே அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று வருகிற போது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புணர்வு உள்ள, கடமை உள்ள உச்ச நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளை அனைத்து குடிமக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சரியாக இருக்க முடியும். எனவே எல்லாவற்றுக்கும் மேலானவர் குடியரசுத் தலைவர், அரசமைப்பு சட்டத்திற்கும் மேலானவர் என்று பார்க்க முடியாது. உச்ச நீதிமன்றத்திற்கு மேலானவர் குடியரசுத் தலைவர் என்று வாதிடலாம், ஆனால் அரசமைப்பு சட்டத்திற்கு மேலானவர் என்று சொல்ல முடியாது. எனவே அரசமைப்பு சட்டத்தையே சீர்குலைக்கிற முயற்சி நடக்கிற போது குடியரசுத் தலைவர் தலையீடு செய்திருந்தால் இப்படிப்பட்ட சட்டத்தை ஏற்க முடியாது, அதை அங்கீகரிக்க மாட்டேன் என்று அவர் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் இருந்திருந்தால் உச்ச நீதிமன்றம் இதிலே தலையிட்டு இருக்காது, தலையிட வேண்டிய தேவை எழுந்திருக்காது, தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையும் உருவாகி இருக்காது. குடியரசுத் தலைவர் தன்னுடைய கடமையை செய்ய தவறியிருக்கிறார். ஆளும் கட்சியின் பெரும்பான்மை என்கிற அடிப்படையில் என்ன சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் அதை அங்கீகரிப்பதை குடியரசுத் தலைவர் தன்னுடைய கடமையாக கருதினால் அரசமைப்பு சட்டம் கேலிக்கூத்தாகிவிடும். எனவே இந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தின் தலையீடு சரியானதுதான் என்று துணை குடியரசுத் தலைவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. சார், நீங்க சொல்லியிருந்தீங்க தமிழ்நாடு முழுக்க விடுதலை கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில கூட புத்தர் சிலை அகற்றப்பட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு. நீங்க ஆளும் திமுக கூட்டணியிலே இருக்கிறீங்க. அது புத்தர் சிலை தனியா எங்கேயும் வைக்கல. அம்பேத்கர் சிலை வைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் படிக்கூண்டுக்கு உள்ளே ஒரு அடக்கமாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய வகையில் அமையவில்லை. அம்பேத்கர் சிலையை சென்று மாலை அணிவிப்பதற்காக கட்டமைக்கப்பட்டிருக்கிற படிக்கட்டுகள் மேலே செல்லுகிற போது அதன் கீழே இருக்கிற ஒரு குகை போன்ற பகுதிக்குள்ளேதான், ஒரு அறை போன்ற பகுதிக்குள்ளேதான் 2.5 அடி உயரமுள்ள ஒரு சிறு புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. நள்ளிரவு 2 மணி 3 மணி வரையிலும் மாவட்ட கண்காணிப்பாளர் உள்ளிட்ட எல்லா அதிகாரிகளும் அங்கே குவிந்து அந்த சிலையை அகற்றியே தீர வேண்டும் என்று நெருக்கடி தந்தது எந்த வகையிலே நியாயம் என்று தெரியவில்லை. இது அதிகார வர்க்கத்தின் ஒரு அடாவடி போக்காகவே இருக்கிறது. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. இந்துக்களுக்கு முஸ்லீம் கொடுத்துருக்காங்களா? அது வக்ஃப் வாரியத்திலிருந்து எடுக்கிற முடிவு தானே. அது என்ன எனக்கு தெரியாம, விவரம் தெரியாம அப்படி சொல்ல முடியாதுல்ல. அந்த இடம் வக்ஃப் சொத்தா இல்லையான்னு எனக்கு தெரியாது இல்ல. வக்ஃப் வாரியத்துக்கான விதிமுறைகள் என்னவோ அந்த விதிமுறைகளின்படி அங்கே குடியிருப்பவர்கள் யாராயிருந்தாலும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்போதைக்கு இருக்கிற சட்டத்தின் வழிமுறைகளாகும். ஆக அதை அவர்கள் பின்பற்ற வேண்டும்.